தெரியும் பார்த்தோன்னா கடந்த 2011 35 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ 70 லட்சம் பேருக்கு மேல இப்ப தாண்டி போயிருக்காங்க. இது வந்து வாக்காளர் ஆனா என்ன பாதிப்பு ஏற்படும் தமிழகத்தில்? இது ஒரு கேள்வி. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீங்க வாக்காளர் ஆனா என்ன நடக்கும்னு இப்படி கேட்கலாமா? நீங்க இந்த நாட்டின் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிட மாட்டானா? அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான், பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இந்த கோவை தெற்குல வந்து அம்மா வானதி சீனிவாசன் வென்றது 20,000 வாக்கு வித்தியாசத்துல. இந்த 20,000 வட இந்திய வாக்கு தான். வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே வரும். இங்கேயே நம்ம மண்ணிலேயே மார்வாடிகள் வாழ்கிற அந்த ஜவஹர்பேட்டையில வந்துட்டு தமிழர்களுக்கு இடமே அது தனி தீவா இருக்கு. தீவா குடியேறிடுவான். நீங்க ஈரோடு பெருந்துறையெல்லாம் நம்மளுடைய தொகுதியே இல்ல, மாறிட்டது. நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறது திட்டமே அதுக்கு தான். அவன் கொண்டு வந்தாங்க. சரி சரி உழைக்கிறான், வேலை செய்யறான், சரி குடும்ப அட்டை கொடுத்தா சாப்பிட்டு போகணும். தேர்தல்னா வாக்கை போய் அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும். நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஒரு நிலம்தான் இருக்கு. இமய வர இருந்து குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நிறுத்திட்டு இருக்க. இப்ப இந்த நிலத்தை அதிகாரம் போட்டு ஏற்கனவே கடத்தர்கள் எல்லாம் இந்தி, எல்லா இடங்களையும் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வர்றான். மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருக்குது. ஏன்னா இந்திக்காரன் தான் இங்க இந்திக்காரன் வரான், அவனுக்கு வசதிக்குன்னு இருக்குற. அப்ப இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமா இது மாறாதுன்னு என்ன உறுதி இருக்கு? சொல்லுங்க பாப்போம். என்ன முதல்ல இருந்து சொன்னேன். அந்த இன்னர் லைன் பெர்மிட் உள்நுழைவு அனுமதி எடுத்துக்கிறணும். அவன் யார் கூட்டிட்டு வர்றது, என்ன வேலைக்கு வரான், அவனை கூட்டி வந்த முகவரி யாரு, எங்க தங்குவான். ஏன்னா அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க, எவ்வளவு திருடி ஏடிஎம்ல திருடிட்டு ஓடனான்ல, அவனை பிடிச்சிங்களா? எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவன் எங்க தங்கியிருக்கான், எந்த பதிவுமே இல்ல. வாக்குரிமை கொடுக்க கூடாது, வாக்குரிமை கொடுக்க கூடாது, வாக்குரிமை கொடுக்க கூடாது. நீங்க தேர்தல் வரும்போது நீ போய் மண்ணில் ஓட்ட போட்டு வா, அவ்வளவுதான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கீழே யாரும் வேலைக்கு வர்றது. இப்ப வட மாநிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே வர்றாங்க. இப்ப வந்து இதனால அவங்க வெளியேற்றுன்ற பட்சத்துல நமக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்ல. நீ நுட்பமா எங்களை உழைப்பில இருந்து வெளியேற்றினீங்க. சோம்பி இருக்க சொல்லி 100 நாள் வேலை அப்படின்னு எங்களை உழைப்பில இருந்து வெளியேற்றினீங்க. இது நீண்ட பெரிய வரலாற்று கதை. இது எங்களை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி, எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி, மொழியிலிருந்து வெளியேற்றி, சிறுக சிறுக வெளியேற்றி, உழைப்பிலிருந்து வெளியேறிட்டா இனி அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. இந்த தேவையை வந்து வட இந்திய நிறைவு செய்யும் போது இவன் தவிர்க்க முடியாத ஆளா மாறிடுவான். இப்ப 500 ரூபாய்க்கு வேலை செய்யறான், 5000 சொன்னான்னா என்ன பண்ணுவீங்க? தவிர்க்க முடியாத தேவையாகிவிட்ட பிறகு அவன் சொல்றதான் கட்டணம், அவன் சொல்றதான் கூலி. அப்ப நீங்க வழியே இல்லாம போயிடுவான். இன்னைக்கு முதலாளி கூலியா வந்து